ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சித்திரை 1. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். எந்த கோவிலுக்கு என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ யார் யார் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா, நான், தம்பி, கணேஷ், அப்புறம் வந்து என்னோட நாத்தனார், ஃபஸ்ட்டு நாத்தனார், அப்புறம் அவங்க பாப்பா, என்னோட செகண்ட் நாத்தனார் பொண்ணு, அதுக்கப்புறம் வந்து கணேஷோட ஃப்ரெண்டு விக்கி அண்ணா, அப்புறம் பாலா, பாப்பா, இத்தனை பேர் தான் நாங்கள் போனோம். எந்த கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா, தேனியில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். சித்திரை 1 வந்து வீரப்பாயனார் கோவிலில் வந்து ரொம்பவே சூப்பராக கொண்டாடுவாங்க. காவடி எடுக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். எனக்கு வந்து இந்த திருவிழா டயத்தில் போகிறது எனக்கு இந்த ஃபஸ்ட் டைமு நல்லா இருந்துச்சு. ஆனால் உள்ள வரைக்கும் எங்களால் நடக்க முடியலை. ஏன்னா பாதியிலே வந்து வண்டியெலாம் நிப்பாட்டிட்டாங்க. உள்ள வரைக்கும் நடந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. எங்களால் நடக்கவே முடியல. ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கும், முடியல. அப்புறம் வந்து சாமியே வந்து எங்களுக்கு அருள் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. என்னன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் வந்து இந்த ஹரிஸ் வந்து அவங்க அப்பா கழுத்தில் ஏறி உட்காந்தவர் தான், இறங்கவே இல்லை. நாங்கள் தான் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஹரிஸ் வந்து ஜாலியாக தான் உட்காந்துருந்தாரு. ஆனால் பயங்கரமான வெயில். அந்த வெயிலுக்கு வந்து இடையில வந்து தண்ணி, மோர், அப்புறம் வந்து இந்த பானக்கரம் இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பந்தல் போட்டு எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு தண்ணி, மோர் இந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே கோடிலிங்கம்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு செட்டப் பண்ணி உள்ளக்க இருந்துச்சு. ஒரு லிங்கம் மட்டும் இருக்கும், அதை சுற்றி நல்லா கண்ணாடி மாதிரி வச்சு உள்ளக்க அதுக்குள்ளே நம்ம எட்டி பார்த்தோம்னா நிறையா லிங்கம் அதில் தெரிகிற மாதிரி உள்ள செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் போய் பார்த்தோம். உள்ள வீடியோக்குள்ளே ஒன்று நடக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நாங்கள் நடந்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம். என்னடா சாமியை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ வந்து சாமியவே வந்து அப்படியே அங்கிட்டு இருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, ஊர்வலம் மாதிரி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்படி எனக்கு சாமியை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே வந்து உங்களுக்கும் காட்டணும் இல்லையா, அதனால் வீடியோவில் கேப்சர் பண்ணிவிட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அப்படியே எங்களுக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு சாமியை பார்த்ததில். உள்ள வரையும் போக முடியலையே, என்ன செய்கிறதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தோம். கடவுளே வந்து எங்களுக்கு வந்து காட்சி அளிச்சிட்டாரு. அப்புறமா வந்து பக்கத்திலே வந்து ஒரு அன்னதானம், நிறைய இடத்துல வந்து அன்னதானம், இந்த மோர் தரது இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மாதிரி ஒரு இடத்துல வந்து அன்னதானம் சாப்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் லைனில் நின்று, அதுவும் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்படியே போய் வாங்கிட்டு சாப்பிட்டு, இந்த ஹரிஸ் வந்து அப்போ இந்த சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு பின்னாடி 2 பசங்க வராங்க பார்த்தீங்களா, அவங்கக்குள்ளே தூக்கி வச்சுக்கிட்டாங்க. ஃபைனலாக நாங்கள் வந்து சாமி பார்த்த திருப்தியில் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். நீங்கள் சித்திரை 1க்கு உங்கள் ஊரில் இருக்கிற எந்த கோவிலுக்கு போனீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய்.